Okay. First, we see about the question. First, the question பாரு கொஸ்டின்ல என்ன புரியுதோ அதை தனியாக எடுத்து எழுதுவேன். The electricity board charges rupees 3 per unit for the first 100 units, rupees 4 per unit for the next 100 unit, rupees 8 per unit for the next 100 unit, rupees 9 per unit for the above 300 units. Okay. A fixed meter charge of rupees 50 is added to every bill. Write a Python program to read the customer name, units consumed, and calculate the total electricity bill. Display the customer name, unit consumed, and final bill amount. ஓகேவா, இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நல்லா படித்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ தனியாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ்க்கு rupees 3ங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. rupees 3 ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, rupees 4 per next 100 யூனிட்ஸ். அடுத்த 100 யூனிட்ஸ்க்கு rupees 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, rupees 8 per next 100 யூனிட்ஸ். rupees 8 per next 100 யூனிட். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 100 யூனிட், செகண்ட் ஒரு 100 யூனிட், 200 யூனிட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 100 யூனிட், 300 யூனிட்கான அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ rupees 9 per யூனிட் ஃபார் above 300. இந்த 300க்கு மேலே கரண்ட் பில் போச்சு அப்படின்னா rupees 9 for above 300. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, a fixed meter charge of rupees 50. இந்த எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் rupees 50 வந்து எல்லா பில்லோடையும் நீ ஆட் பண்ணணும். ஓகேவா, இது எல்லாமே கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நீ ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லை நீ கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உன்னோட எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் வந்து ஒரு 150 உங்கள் வீட்டில் நீ வந்து யூஸ் பண்ணுற, 150 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுற. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 100 யூனிட்க்கு பெர் யூனிட்க்கு 3 rupees. ஒரு யூனிட்டுக்கு 3 rupees. அதில் ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸை ஒவ்வொரு யூனிட்க்கு 3 ஆட் பண்ண அப்படின்னா 100 into 3 அப்படின்னா நமக்கு 300 யூனிட்ஸ் வந்துடும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, 150ல் 100 யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன், ரிமைனிங் 50 யூனிட்ஸ் இருக்குது. 100க்கு மேலே யூனிட்ஸ் போயிடுச்சுன்னா எதால் மல்டிபிள் பண்ணணும், rupees 4. ஸோ 50 into 4 200, டோட்டல் எவ்வளோ 500. 500 உன்னோட எலக்ட்ரிசிட்டி பில். அது கூட இந்த 50 rupees நீ ஆட் பண்ணணும். ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 550 உன்னோட டோட்டல் பில்லாக இருக்கும். இவ்வளோ கான்செப்ட். இதே மாதிரி உனக்கு எவ்வளோ யூனிட் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ யூனிட்ஸ்க்கு நீ எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட் பண்ணணும். Now we go to the programming part. இப்போது உனக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சு. rupees 3 per ஃபஸ்ட்டு 100 யூனிட், 100 யூனிட் மேலே இப்போ 101ங்கிற யூனிட் போனீங்கன்னா கூட அங்கே வந்து நீ 4 rupees நீ ஆட் பண்ணணும். அந்த மாதிரி 200 யூனிட் வரைக்கும் rupees 4. 201லேருந்து 300 யூனிட் வரைக்கும் rupees 8. 300 யூனிட்க்கு மேலே போச்சுன்னா ஒரு யூனிட்க்கு rupees 9. இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அது கூட ஒரு 50 rupees ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து உன்னோட அவுட்புட் கிடச்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்புட் பாரு. இன்புட்டில் என்னென்ன வாங்க சொல்லியிருக்காங்க, கஸ்டமரோட நேம், யூனிட் கன்சியூம்டு. ஓகேவா, நேம் வந்து இன்புட்டாக வாங்கணும், யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது இன்புட் வாங்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் அது வாங்கணுமா, நேம் ஈக்குவல் டு, நேம்ங்கிறது வேரியபிள் நேம், ஈக்குவல் டு யூசர்ட்டு இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஆஃப் என்டர் மெசேஜ் என்டர் யுவர் நேம். இந்த இடத்துல நான் என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், யூனிட்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். யூனிட்ஸ் ஈக்குவல் டு, யூனிட் வந்து இன்டீஜர் வேல்யூ, ஸோ ஐ கிவ் அ டேட்டா டைப் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் உள்ள வந்து என்டர் யூனிட்ஸ். ஓகேவா, 2 இன்புட் வாங்கியாச்சு. கஸ்டமரோட நேமும் வாங்கியாச்சு, யூனிட் கன்சியூமும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்ன செக் பண்ணேன். rupees 3 per ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ். ஒவ்வொரு யூனிட்க்கும் 3 rupees. எது வரைக்கும்னா 100 யூனிட்ஸ்க்கு. ஸோ ஐ கிவ் அ இஃப் கண்டிஷன், இஃப் யூனிட்ஸ் லெஸ் தென் 100, யூனிட் வந்து 100 யூனிட்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், யூனிட்ஸ் மல்டிபிள் பை 3. யூனிட்ஸ் மல்டிபிள் பை 3 பண்ணிட்டேன். இப்போ பண்ண வேல்யூவை ஒரு இடத்துல நீ ஸ்டோர் பண்ணலாமா, அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், பில் ஈக்குவல் டு 0. ஒரு பில் அமௌண்ட் வந்து நான் 0ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த யூனிட்ஸ் மல்டிபிள் பை 3 பில்லில் ஸ்டோர் பண்ணிக்கோ. பில் ஈக்குவல் டு யூனிட்ஸ் மல்டிபிள் 3. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓவர். 100 யூனிட்க்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் கூட, எலிஃப் யூனிட்ஸ் லெஸ் தென் 200. 200க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வேணும்னா ஈக்குவல் டு ஆட் பண்ணினா 100 வரைக்கும் வரும். இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்தா அப்படின்னா இது வரைக்கும் வரும். bill equal to
ஃபர்ஸ்ட் 100 யூனிட்க்கு எவ்வளோ உனக்கே தெரியும், ₹3. 100 மல்டிபிள் 3 ப்ளஸ் மீதி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், யூனிட்ஸ் மைனஸ் இந்த 100. ஃபார் எக்ஸாம்பிள் 150 வந்து உங்களோட யூனிட் கன்சியூமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100க்கு 3 வந்து மல்டிபிள் பண்ணிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த யூனிட்ஸில் இருந்து 100 மைனஸ் பண்ண அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவோ அது உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? இந்த கிடைச்ச வேல்யூவை எதால் மல்டிபிள் பண்ணோம், செகண்ட் 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ், ₹4. ஸோ மல்டிபிள் பை 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ 200 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன், யூனிட்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 300 பில் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 100 யூனிட்க்கு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், இன்டூ 3. அடுத்தது அடுத்த 100 யூனிட்க்கு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், இன்டூ 4. நெக்ஸ்ட் இப்போ 200 மேலே போனதுனால ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணுவேன், யூனிட்ஸ் மைனஸ் 200. ஏன்னா ஃபர்ஸ்ட் 100க்கு ₹3 கால்குலேட் பண்ணிட்டேன், செகண்ட் 100க்கு ₹4 கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ 200 யூனிட்ஸை நீ யூனிட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ யூனிட்ஸ் மைனஸ் 200 அதை எதில் மல்டிபிள் பண்ணணும், ₹8ல். ஓகேவா? இதுவும் முடிஞ்சது. இப்போ 300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 300க்கு மேலே போயிடுச்சுன்னா எபோவ் 300 யூனிட்ஸ் ₹9. ஸோ இந்த இடத்துல இதுதான் லாஸ்ட் கண்டிஷன். ஸோ எந்த ஒரு இது கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக எல்ஸ் பார்ட் பில் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு ₹3 ப்ளஸ் நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு ₹4 ப்ளஸ் நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு ₹8 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை எப்படி கண்டுபிடிப்ப, யூனிட்ஸ் மைனஸ் 300 மல்டிபிள் பை 9. லாஸ்ட் கண்டிஷன் அதுதானே, 300 மேலே போயிடுச்சு அப்படின்னா ₹9. ஓகேவா? எல்லாமே ஓகே, எல்லாமே கால்குலேட் ஆகி பில்லில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பில் வந்து யூனிட்ஸ் வந்து 250 அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், 250 வந்து 100ஓட கம்மியாக இருக்கான்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வராது. நெக்ஸ்ட் எலிஃபில் 200 மேலே இருக்கான்னு 200க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதுவும் இல்லை, 250 வந்து 200க்குள்ளே இல்லை, இந்த கண்டிஷனும் வராது. 300க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவேன், கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இதுக்குள்ளே வரும். பில் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணும், செகண்ட் 100 யூனிட்டை 4ஆல் மல்டிபிள் பண்ணும், ரிமைனிங் இருக்கிற 50யை 8ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? பண்ணி அதை பில்லில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பில்லோட ஒரு ₹50 ஆட் பண்ணுமா, ₹50 added to every bill, ₹50 added to every bill. Bill equal to bill plus 50. ஓகேவா? எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 இன்புட் வாங்கியிருக்க, நேம் ஒன்று, யூனிட் ஒன்று, பில்லுங்கிற ஒரு வேல்யூ வேரியபிளை 0ன்னு இன்ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இதெல்லாம் வச்சு நீ கால்குலேட் பண்ணிட்டேன். பில் கூட ஒரு 50 ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க, கஸ்டமரோட நேம், யூனிட் கன்சியூம், டோட்டல் பில். பிரிண்ட் நேம் ஈக்குவல் டு கமா கஸ்டமரோட நேமோட வேரியபிள் என்ன, நேம் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் யூனிட்ஸ் கன்சியூம்டு, யூனிட்ஸ் கன்சியூம்டு கமா யூனிட்ஸ்க்கு என்ன வேரியபிள் நேம் வச்சேன், யூனிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஐ கிவ் யூனிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும், டோட்டல் பில் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் டோட்டல் பில் ஈக்குவல் டு கமா பில்ங்கிற வேரியபிள் நேம். ஓகேவா?